ஏம்மா நில்லு. சில நாள் குப்பை எடுக்கிற, சில நாள் குப்பை எடுக்க மாட்டேங்கிற. மாசானா பணம் வாங்குறல்ல. அக்கா, சில நாள் நீங்கள் குப்பையை பிரிக்கிறீங்க, சில நாள் பிரிக்கிறது இல்லை. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்ல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் குப்பையை பிரிக்கவும் இல்லை, சாப்பாடும் அதில் கொட்டி வச்சுருக்கீங்கக்கா. இன்னைக்கு பாருங்கக்கா, சாப்பாடும் அதில் இருக்குது. அதனால தான் நான் எடுக்கலைங்க்கா. சாப்பாடு குப்பையில் கொட்டதே ரொம்ப பாவம். அந்த பாவத்தை நீங்களும் செஞ்சுட்டு என்னையும் செய்ய விடுறீங்கக்கா. சாப்பாட்டை குப்பையில் கொட்டாதீங்கக்கா. அக்கா, நீங்கள் இதில் குப்பையை கொட்டுறனால 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் தெரியுமாங்க்கா? தயவு செஞ்சு பிரித்து கொடுங்கக்கா. உங்கள் வீட்டு குப்பையை உங்களாலவே பிரிக்க முடியலனா இந்த ஊர் குப்பையை நாங்கள் பிரிக்கிறோம். நாங்களும் மனுஷங்க தானேங்க்கா. சாப்பாடு மிச்சமாச்சுன்னா குப்பை தொட்டிலெல்லாம் கொட்டாதீங்கக்கா. அட்லீஸ்ட் அதை பார்சல் பண்ணி ரோடோரத்தில் நிறையா பேர் பசியில் இருப்பாங்கக்கா. அவங்களுக்கு போய் கொடுத்தா புண்ணியமாவது கிடைக்குங்க்கா. நிறையாலாம் கொட்டுறது இல்லைம்மா, ஏதோ கொஞ்சம் மிச்சமாகிறது கொட்டுறேன். உங்களுக்கு அது கொஞ்சம்தாக்கா. ஆனால் அந்த அரை வயிறு சோறு கூட கிடைக்காம ரோட்டோரத்தில் நிறையா பேர் பசியில் தவிக்கிறாங்கக்கா. ஒன்று புரிஞ்சுக்கோங்கக்கா, நீங்கள் சாப்பாடு கொட்டுறனால அதை பிரிக்க முடியாமல் நாங்களும் தவிக்கிறோம். அந்த சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் பசியிலையும் தவிக்கிறாங்கக்கா. சாரிம்மா, இனிமேல் நான் குப்பையை கண்டிப்பாக பிரித்து தான் கொடுப்பேன். வீணாகிற சாப்பாடும் நான் பார்சல் பண்ணி பசியில் இருக்கிறவங்களுக்கும் போய் கொடுத்துருவேம்மா.